Hey lovelies, welcome back to my channel. After a very long time back with a vlog. Third trimester enter ஆனதுலேருந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெயில் அப்படிங்கிறதுனால வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா முடியறதில்ல. அதனால் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ காலையில் எந்திரிச்சு எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3:30 அந்த மாதிரியே எந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சிட்டு நல்லா தலை குளிச்சுட்டு அந்த டைமில் வந்து கொஞ்சம் யூனிவர்ஸோட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது டைமுக்கு எந்திரிச்சு பழகிருச்சா என்னன்னு தெரில. கரெக்டாக ஒரு 3:30 to 4 இந்த டைமில் வந்து முழிப்பு வந்துடுது. ஸோ அந்த டைமில் நான் வெளியில் வந்து பால்கனியில் மனசில் தோன்ற ஏதோ ஒரு விஷயங்கள் என்னோடய விஷ் அதை வந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் காமிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ரொம்ப புதுசாக ஆட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் யூனிவர்ஸ்கிட்ட எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு காமாக ஹரிபரி இல்லாமல் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஹரு ஒண்டர் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹரு டோனர்லேயே வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குது. அது இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெய்ட் கொலாபரேஷனில் எதுவும் இல்லை. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான். ப்ரெக்னென்சி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. என்டரிங் 3rd trimester. ஸோ இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு சேரது தானே அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு ஒர்க் எல்லாமே. ஸோ ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock. இது வந்து ஒரு 10 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் வாட்சை. ஸோ 5 o'clock எந்திரிச்சு வந்தோடனே சரி சாமி கும்பிட்டுறலாம் விளக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசுகிறது. ஸோ மார்னிங் அந்த 3 to 4 டைம் யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து 5 மணிக்கு முருகரை பார்க்குறதில்ல. அந்த யூனிவர்ஸ்கிட்ட மட்டும் பேசுகிறது அது ரெகுலராக இப்போது ரொட்டீனில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுட்ருந்தேன். எனக்கு இந்த டைமில் எனக்கு இது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஜென்ரலாகவே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ரெக்னென்சி டைமில் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்படியே போய்கிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு நல்லா யூனிவர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு ஒரு நல்ல வைபாக அப்படியே செட் ஆகி சூப்பராக கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு KK நகரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். யூடியூப்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே வந்து போகணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ என்னால் இந்த டைமில் திருச்செந்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. 2 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வருவார். ஸோ நான் எனக்கும் வந்து போகணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இது வந்து சஜஷனில் காமிச்சிது யூடியூப்ல. சரி இன்னைக்கு வந்து இந்த கோயிலை போய் சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் பிளான். ஏர்லியராக கிளம்பி போகணும் அப்படின்னா டிராஃபிக் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் மார்னிங் இப்போல்லாம் கொஞ்சம் நேரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. அதனால 3:30க்கு எந்திரிச்சு சூப்பராக குளிச்சு கிளம்பி பார்த்தீங்கன்னா 5 ஒரு 5:30க்குலாம் வந்து கார் எடுத்துடலாம் அப்படிங்கிறதா பிளான். மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 அப்படிங்கிற மாதிரி கூகுளில் போட்டிருந்தது. என்னோட பிளான் ஒரு 6:30க்கு அங்கே போகணும் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறத ஐடியா. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கும் நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலை பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்ததை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நான் ஃபுல்லாக எல்லாம் கிளம்பி ஃப்ரூட்ஸு கிளம்பி போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மேக்ஸி மாதிரியான ஒரு ட்ரெஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு பேஜ்லேருந்து அனுப்புனாங்க. வேணும்னா அந்த பேஜ் கீழே டேக் பண்ணுறேன். அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். அண்டு கிளம்புன உடனே டெய்லியும் இது நான் வந்து பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம் இதெல்லாம் எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ரெகுலராக டெய்லி ஒரு 1 பேஜ் கிட்ட இந்த மாதிரி எழுதுவேன். கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா இப்போல்லாம் கோயிலுக்கு இந்த டைரி எடுத்துகிட்டு போயிடுறது. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி நான் வந்து எழுதுகிற பழக்கம் புதுசாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார் ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு
50 மினிட்ஸ் கிட்ட காமிச்சிது கேகே நகர். ஸோ அதனால் மேப் போட்டு மார்னிங் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் இல்லாதனால அப்படியே கிளம்பியாச்சு. இப்படி போனதுலேருந்து இனிமேட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் மார்னிங் இவ்வளோ ஏர்லியராக கிளம்பி போகிறதே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போனோம். ஸோ போகிற வழியில் ஆஸ் யூஷுவல் முருகரோட ஒரு சில தரிசனங்கள். அதுக்கப்புறம் பாதி வழியிலேயே நல்லா விடிஞ்சிருச்சு. அப்படியே ட்ரிப் வந்து கொஞ்சம் டிவோஷ்னலாக எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கார் ட்ராவல் செட் ஆகிறதில்ல. பக்கத்தில் மட்டும் போயிட்டு வந்தது. வர வழியில் A2Bயில் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம். ஸோ கோயில் நல்ல தரிசனம். அந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப ப்ரீஸியான நைட் வேர்ஸ் எல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அனிகாரா ஃபேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ வாக்கிங் போகும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து நைட் சூட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்து வாங்கினேன். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள். இதுலேயே வந்து கேப்ரி செட்ஸ், லாங் பீசஸ், அதுக்கப்புறம் நைட் லாஞ்ச் வேர்ஸ் மாதிரிலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் சைட்லேயும் கூட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அவங்களோட பேஜையும் நான் கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். அஃபோர்டபுளாக இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு 3 to 4 வாஷஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்து வச்சது. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் உண்டான குவாலிட்டி எதுவுமே ஃபேட் ஆகலை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் கொஞ்சம் குவாலிட்டியான நைட் பேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்கள ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இப்போ 3rd ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறதுனால சில இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், டாக்டர்ஸ் பேசுகிறது அதெல்லாம் வந்து நான் கேட்பேன். ஸோ மார்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து சில பார்சல்ஸ் எல்லாம் வந்து கொரியர் பண்ணி இன்லாஸ் வீட்டிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊர்லேருந்து வர்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் அங்கே வந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், அதுக்கப்புறம் மாவு, சப்பாத்திக்கு தேவையானது, கம்பு, அந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தயாரிக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா எடுத்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஸோ நிறைய பார்சல் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மதியம் லஞ்ச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், 2 கீரை, பொரியல், முட்டை அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்ததெல்லாம் சாப்பிட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் வந்து அந்த க்ராசரி திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தேன். இது கூட இன்னும் வந்து பாப்பா வர்றதுக்கு நிறையா ஊர்லேருந்து வேஷ்டி எல்லாமே வாஷ் பண்ணி புதுசாக கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கட் பண்ணி வைக்க வேண்டிய திங்ஸு, அதுக்கப்புறம் பேக் அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் எக் சாப்பிட்றதுண்டு. எக்கு வந்து ஒரு நாளைக்கு ப்ரோட்டீனுக்கு நிறையவே எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ எல்லோ வந்து டிஸ்னிக்கு கொடுத்துருவேன். அதை கொடுத்துட்டு ஒயிட் நான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூஸ், இன்றைக்கி வந்து மஸ்க் மெலன் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, பேபி வெயிட் போடுறதுக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இன்றைக்கி சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோசை. என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வர வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாரு. அதனால் அவருக்கு வந்து தோசை, எனக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சப்பாத்தி போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அயன் கடாய்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய டயட்டீஷியன் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அயன் கடாயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அயன் அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு ஜென்ரலாகவே பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அயன் இன்டேக்கும் நம்ம சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறனால அவங்க சொன்னனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. பர்சனலாக எனக்கு சொன்னதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதோ ஒரு குட்டி குட்டி ஒர்க் பண்ணி ப்ரொடக்டிவாக டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேபி திங்ஸ் பேக் பண்ணுறது, ரூம் ரெடி பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு எம்மியான டின்னரோட எங்களுக்கும் அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.